ஏட்டி தங்கம்மாள் போகோ டிவி வைட்டி ப்ளீஸ் டி. ஏட்டி சோட்டாபீம் போடுவோம் டி. அக்கா வைட்டி டோரா வச்சு எப்பவுமே எதுக்கிட்டி பார்த்துட்டு கிடக்கா இல்லாட்டி புளிச்சு போச்சு வேற வைட்டி. போட்டியங்க நான் ஒன்றும் மாற்ற மாட்டேன், நான் டோரா பூச்சி தான் பார்ப்பேன். சோட்டாபீம் ஒரு லட்டதுமா உடனே எல்லாத்தையும் மாற்றுவான். இதுதானே எப்பவுமே நடக்க போகுது. டோரா பூச்சியில் மட்டும் என்ன நடக்க போவான்? கையசன்னு மாடு மாதிரி வளர்ந்தவா உடனே கையசைச்சிட்டு கிடக்க போட்டியங்க. சோட்டாபீம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணுவான். இது ஒருத்தி குண்டமாக வந்துட்டு இருப்பா, உடனே ஒரு குரங்கு குட்டியும் பின்னாடி போவான் போட்டியங்க. டோரா பூச்சியே நீ எதாவது சொன்னா எனக்கு கண்டமான கோவம் வரம்பத்துக்க. என்னடி பண்ணுவா நீ? என்னடி பண்ணுவா? உன்னால முடிஞ்சதை பண்ணு பாப்போம் போட்டியங்க. மூஞ்சடிச்சு பாத்துரும் பத்துக்க, ஓவரா பேசிட்டு இருக்குது. ஆமா பேப்பா பேப்பா, அதுவரை என் கை பூ பறிச்சுக்கிட்டு தானே இருக்கும். கையடிச்சு முடிச்சிடும் பத்துக்க. இல்லாட்டி அங்க என்னடி நடக்கும்? வந்தோம்னா சாத்ததுக்கு ஆள் இல்லாம இருக்காளுவ. ஞாயிற்றுக்கிழமையாங்கும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டிவி பார்க்கட்டுன்னு நம்ம விட்டா தலைக்கு மேலே யாரிடுவாளோ போல இருக்க. எதுக்கிட்டி சண்டை போட்டு இப்ப ஆப்பகனையை நான் எடுத்துட்டு வரட்டு. லெட்டி தங்கம்மாள் நீ என்னட்டி பண்ண? அவளை தங்கச்சி பாம்போல மூஞ்ச வச்சிருக்கா, என்னட்டி பண்ணா? அவளை அடிச்சியா நீ? கை நீட்டினியோ? ஆமாமா தங்கம்மாள் என்ன அடிச்சாமா. லெட்டி நான் ஒன்னும் அடிச்சிடும் பொய்கிறாதுட்டி. நீ உன் இளைய மோளுக்கே எப்பவும் செல்லம் கொடு. அவளை செல்லம் கொடுத்து அவ ரொம்ப கெட்டு போய் கிடக்கா. நீ அவளை நம்பிக்கிட்டே இரு. எல்லாம் நீ பார்த்தது மாதிரி ஒன்றும் பேசாதானே. நீ பாத்தியா நான் அடிச்சதை? நீ பாத்தியா? ஏமா நான் பார்த்தாதான் அதை நம்ப மாட்டி. இடி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உனக்கு ரொம்ப கை நீளம் தான் ஏற்கனவே. நான் எதன் சொன்னாலே உடனே மூஞ்ச நீட்டிக்கிட்டு இருப்பா. வாய் அங்க வர நீண்டுகிட்டுலா போவோம் புளுத்த வாய். ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க வியாப்ப மரத்துல உன்னை கெட்டி வச்சு மிஸ்ர பிடிச்சு விடணும்டி. அதெல்லாம் கடிச்சாதாம்டி திருந்துவா. லெட்டி பூமாரி ஓவரா நடிக்காதன்னு உடனே பாம்போல மூஞ்ச வச்சுக்கிட்டு எதனா அடிச்சது மாதிரி இருக்கா. லெட்டி இப்ப நீ அந்த சின்ன பிள்ளையாசா? ஏம்மா நான் உண்மையாவே அவளை எதுவுமே செய்யலடி. வேணா அவள்கிட்ட வேணா நீ கேட்டு பாருடி. பூமாரி மக்களே, லெட்டி பூமாரி உனக்கு மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. லெட்டி யாசாதட்டி நான் சோட்டாபீம் வைக்க சொன்னேம்மா, வைக்க மாட்டேன்னு சொல்லாவா. அந்த டோராவை பார்த்துட்டு இருக்காமா. இப்ப நான் உன்ட்ட அதையாட்டி கேட்டேன். ஒன்னு அவ அடிச்சாளா இல்ல நீ அவளை அடிச்சியா? சொல்லு, உண்மையை சொல்லு. உடனே அழுதே சாதிச்சிருவா. கள்ளி வரோம் கள்ளி பூமாரி. உன் செல்லம்மான்னு சொன்னால பாரு உன் செல்லம்மோளை. தங்கம்மாள் அம்மா தெரியாம சொல்லிட்டே மோளே. வா மோளே வா மோளே அம்மிக்கிட்ட வா. போமாங்க எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. நீயும் மொவளம்தான். நான் விளையாட போறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த வீட்டில் இருக்க. என்ன ஒரு ஹாஸ்டல்லையாவது கொண்டு சாத்துருங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. தங்கம்மாள் அப்படிலாம் சொல்லாத டி. தெரியாம நான் பண்ணிட்டேன் டி. லெட்டி சாரி டி தங்கம்மாள். போட்டி எங்க உடனே சீத்த கண்ணீரை வடிச்சிருவா. அது மட்டும் தான் இவளுக்கு தெரியும். சரி பூமாரிய நம்மளும் கொஞ்சம் கடுப்பாத்தோம். எம்மா பூமாரிய நம்ம குப்பை தொட்டில இருந்து தானே எடுத்துட்டு வந்தோம். ஆமா மக்களே, நம்ம அப்படிதான் எடுத்துட்டு வந்தோம் பத்தியா. எம்மா நீ ஏன் இப்படி சொல்ல? என்ன குப்பை தொட்டில இருந்தா நீ எடுத்துட்டு வந்தா? நான் சொல்ல கதையை கேளு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குட்டி. நான் அப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு நல்லா காய்ச்சலா இருந்துட்டி. அப்போ நான் அப்பா அம்மா 3 பேரும் நம்ம எக்ஸல்ல போனோம், பழைய எக்ஸல்ல. அப்போ ஒரு குப்பை தொட்டி இருந்துட்டி. ஒரு பிள்ளை நல்லா அழுதுட்டே கிடந்தாந்தால நான் தான் அழுது எம்மா இந்த பிள்ளைய கொண்டு போவோமா, பாம்போல இருக்குமான்னு நான் அழுதேன். அடுத்து எனக்கு காய்ச்சல் கூடிட விடாயினி. அதனாலதான் உன்னை தூக்கிட்டு வந்தா வெட்டி பூ மாதிரி. நாங்கள் அப்படி ஒன்றும் எடுத்துகிட்டு வரலன்னா நான் இப்போ நல்ல செல்லமாக இருந்திருப்பேன். என் பண்டம்லாம் உனக்கு இப்போ ஷேர் ஆகுது. இல்லைனா எல்லா பண்டமுமே எனக்கு தான், எல்லாருக்க செல்லவுமே எனக்கு தான். ஒன்னால் வந்தது செர. இப்போ நீயே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்ல? அப்போ நான் குப்பை தொட்டில இருந்து வந்த பிள்ளையா? மக்களே என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்தேன்னு சொல்லவும் மக்களே. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் குப்பை தொட்டில இருந்தா வந்தேன். மக்களே இவா குப்பை தொட்டில இருந்து தானே வந்தா மக்களே. நீங்களே கொஞ்சம் சொல்லி கொடுங்க மக்களே இந்த பூமாரிக்கு. சரி மக்களே, அடுத்த வீடியோல பாப்போமா? டாடா.